ஸோ இன்றைக்கி நம்ம ஸ்டார்ட் பண்ண கண்டினியூ பண்ணலாம். 4969 ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இன்றைக்கி டார்கெட் வந்து பார்த்தோன்னா $504 பண்ணியாச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம கேபிட்டலில் வந்து $2473 ப்ராஃபிட்டில் இருக்கோம். ஸோ இன்னும் ஒரு 1 or 2 டேயில் நம்ம கேபிட்டல் வந்து டபுள் பண்ணிடலாம். டபுள் பண்ணிட்டு இதை அப்படியே க்ரோ பண்ணிகிட்டே போகலாம். மேக்ஸிமம் எவ்வளோ தூரம் க்ரோ பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் க்ரோ பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இன்ட்ராடே வந்து நமக்கு என்ட்ரி வந்து இங்கே ப்ளேஸ் பண்ணியிருந்தோம். பட் இங்கே வந்துட்டு போயிட்டான். அகைன் வந்தான். பட் எஸ்எல் பக்கத்தில் போயிட்டான். பட் நம்ம எதுவும் என்ட்ரி இன்ட்ராடேட்டட் எதுவும் எடுக்கலை. ஏன்னா நம்ம டைமில் நான் ப்ரெடிஷன் பண்ண மாதிரி வந்திருந்தானா என்ட்ரி ஹோல்ட் பண்ணியிருந்திருப்பேன். ஈவன் நியூஸாக இருந்தால் கூட. ஏன்னா அந்த வேலைக்கு செட்டப் நமக்கு கிடைக்கிறது கஷ்டம். லேட்டாக வந்தேன். ஸோ ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு இன்னும் நாளைக்கு இருக்குது. ஏன்னா நீ 2 பேர் பை அடிச்சிருந்தாலும் லாஸ் ஆகிருப்பாங்க, செல் அடிச்சிருந்தாலும் லாஸ் ஆகிருப்பாங்க. 2 பக்கமும் அடி செல்லுன்னு போச்சு. 4 hour கேண்டில் பார்த்தாலே தெரியும். மேலேயும் கீழே அடிச்சு வச்சுருக்கான். ஸோ நல்லாவே தெரியும். ஸோ என்ட்ரி மிஸ் ஆச்சுன்னா உட்காந்து ஃபீல் பண்ணாதீங்க, பொறுமையாக இருங்க. நல்ல என்ட்ரி கிடைக்கும். ஸோ நம்ம வந்து ப்ராஃபிட் பண்ணுங்கிறதுல போய்ட்டு நம்ம லாஸை ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? லாஸ் வந்து நிறைய ஆகிறதுக்கான சான்ஸும் நமக்கு அதிகமாக வரும். ஸோ அதை ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. நல்ல என்ட்ரி நமக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கணும். ஸோ ஆனால் பொறுமையாக இருந்து ஆகணும். ஓகேவா?